இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வல்லமையான இறை கிருபையில நம் ஆசீர்வாதமாய் வாழ இவைகளை நாம் குழந்தைகளுக்காக இந்த காலை பிள்ளைகளெல்லாம் எந்த பிள்ளைகளுக்காக சிந்திக்க வேண்டும். ஆராதனை அந்த பிள்ளைக்காக ஒப்பு கொடுக்கிற ஏழுக்கிழமை குழந்தை இயேசுவினுடைய நாள். எனவே நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல இவங்களுடைய குழந்தைகள் அபிஷேகமாய் குழந்தை இயேசுவின் அபிஷேகத்துல இருக்க அவருடைய இரக்கத்துல ஆசீர்வாதமாய் வாழ நம்ம பிள்ளைகளை எல்லாம் கொடுக்கிறேன். ஆண்டவரே நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. யார் பெயரெல்லாம் அறிக்கையிடப்படுகிறதோ, எந்த குழந்தைக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிறார்களோ ஒவ்வொன்றுக்காக மூலமா என்ன விண்ணப்பங்களை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறாரோ ஒவ்வொன்றையும் உங்கள் பதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகளை எல்லாம் வேலைக்கிழமைக்குரிய நாள் ஆகின்ற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோமே அப்பா, எங்களுடைய வாழ்க்கை வாழ்வில் நடக்கிற அனைத்து நல்ல விஷயங்களுக்காய் நன்றி. எங்கள் தேவைகளை எல்லாம் அறிக்கை, எங்கள் பிரச்சனைகளுக்காக சந்திக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆண்டவர் நீங்க வழி நடத்துங்க, ஆண்டவர் தருவார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். குழந்தை வங்கியத்துக்காய் காத்திருக்கிற தம்பதியர்களை அறிக்கை எடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த ஆராதனை உங்களுக்காக, இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். இந்த ஆராதனை ஆண்டவருடைய வல்லமையை நிறைவாய் அறுவடை செய்கிறீர்கள். சாமியின் பெயரிலே ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை இறை சிந்தனை மையமாய் இறைவார்த்தை சொல்வதற்காக ஆண்டவர் தருவார். கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், நம்பிக்கையோடு கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வாஞ்சையில் இருக்கிற பிள்ளைகளை இறை விசுவாசத்தில் மட்டுமே, நீங்கள் கடவுள் மேல உள்ள வைத்த நம்பிக்கையால் மட்டுமே வைத்து சொல்லுகிற அவர் உங்களுக்கு தருகிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய நலன்களை பொருட்டு அல்ல, உங்களுடைய குறைகளை பொருட்டு அல்ல, நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் பொருட்டு ஆண்டவர் தருவார். இறைவார்த்தை தருகிற பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 12 13 வரை உள்ள இன்றைக்கு இறைவார்த்தை ஆண்டவர் இறைவார்த்தை மூலமாய் ஒருவர் பேசுகிறார். எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். இந்த வார்த்தையை சொல்றார். யாருகிட்ட? பிலிப்பிய மக்களை பார்த்து சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார்? பிலிப்பியர் மக்கள் பவுலடிகளாருக்கு உதவி செய்கிறார்கள், நிதி உதவி செய்கிறார்கள். அவர் பணிக்கு தங்களால் முடிந்ததை இறை பணிக்காக, இறை திட்டத்துக்காக கொடுக்கிறார்கள். அவருக்கு நன்றி தெரிவிக்கிற நேரம் தான் இந்த இறைவார்த்தை. பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 12 13 நிறைய இடங்களில் இந்த இறைவார்த்தை பயன்படுத்துவதை பார்த்தீர்கள். அப்ப சொல்றாரு, நன்றி தெரிவிக்கிற பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். அப்படின்னா என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை வாழ வைப்பார். உங்களை எந்த சூழ்நிலையிலும் அவர் வாழ வைப்பார். சொல்கிறார் பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடைக்கவோ, நிறைவோ குறைவோ, எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்று இருக்கிறேன். அவர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் வாழ்வார்கள். நன்றி தெரிவிக்கிறார். நீ கொடுத்த நிதிக்காய் நன்றி என்று சொல்கிறார் பிலிப்பிய மக்களுக்கு. அதே வேளையிலே அவர் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலும் என்னை ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். நம்பிக்கையுடைய செய்தி. நீங்க அந்த மேல் அடிக்கிறீங்களா, உங்களுக்கு வாழ்வதற்கான தானே அவர் தருவார். கஷ்டம்தான், இக்கட்டான சூழல் தான், ஆனால் நான் உன்னை இந்த சூழலிலும் நிறுத்துவேன், நான் உனது சூழலிலும் வாழ வைப்பேன், இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை தப்பு வைப்பேன். இந்த நிலையை எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறுகிற மகனாய் நீ மாறுவாய் என்ற செய்தியை தருகிற ஆண்டவர் தருவார். அடுத்த வார்த்தை பாருங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வார்த்தை, எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. I can do all things with Christ who strengthens me. இவர் எனக்கு வலுவூட்டுகிறார், எனவே அவர் துணை கொண்டு நான் எதையும் செய்வேன். 2 காரணங்கள் சொல்வதற்கு. நன்றி தெரிவிக்கிற பொழுது பவுலடிகளார் இந்த வார்த்தைகளை பிலிப்பிய மக்களுக்கு சொல்லுகிறார். அவர் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். என்னன்னா 2 காரணங்கள். ஒன்று, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் அவரை வாழ வைத்தார். விசுவாச அறிக்கை தான். அது என்ன இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, ஆண்டவர் வாழ வைத்தார். 2வது, ஆண்டவர் தருவார். அவர் பணி வாழ்க்கையில் அவர் பார்த்திருக்கிறார். ஆண்டவர் தந்து கொண்டே இருந்திருக்கிறார். எனவே அவர் பிலிப்பிய மக்களுக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் தருவார். இது நன்றி தெரிவிக்கிற நேரத்தில் அவர்களுக்கான மெசேஜையும் கொடுக்கிறார், அவர்களுக்கான வாழ்வியல் பாதையை கொடுக்கிறார். நீங்க இப்படி வாழணும் என்ற செய்தியை தருகிறார்.
இன்னல்கள்லாம் வரும். ஆண்டுகிட்ட போயிட்டதால எல்லாமே மாறிடும் இல்ல, இன்னல்கள்லாம் வரும். ஆனால் நீ முன்பு போல இப்ப விழ மாட்ட, நீ முன்பு போல இப்ப கோழையாக செல்ல மாட்ட, நீ முன்பு போல இப்ப அழுது கொண்டிருக்க மாட்ட. ஏனென்றால் நீ என்ன நம்பி வந்துட்ட. இப்ப உனக்குள்ள நான் இருக்கிறேன். நான் அந்த ஞானத்தை கொடுப்பேன், நான் வார்த்தையை கொடுப்பேன். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இந்த தெளிவை நான் தருவேன் என்கிறார். ஆண்டவர் சொல்லுவான். நீங்க மகிழ்ச்சியா இருந்தாலும் நீ செழிப்போடு கூட ஒரு பயம் வரும், இதெல்லாம் போயிடுவோம். பயப்படாத. விசுவாசத்தில் இருக்கிற பொழுது உனக்கு புரியது தொடர்ந்து வந்து கொண்டே ஆண்டவர் சொல்லுவான். ஒருவேளை இல்லையா, இல்லாமையில் சூழல் இருக்கிறீர்களா, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். வந்த ஆண்டவர்கிட்ட முழங்கால் பண்ணிட்டு இருக்க, அவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்துருங்க. அந்த மனுஷங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கடவுளை பார்த்து வெளி உலகத்துக்கு போயிட்டு சந்திப்பதற்கு முன்பாக நீ தூங்கி விழித்த உடனே இந்த ஆண்டவரிடம் முறையிட்டு விடு. அப்ப நான் வெளியில போறேன் போடுவாங்க, வேலை செய்ய போறேன், அபிஷேகத்தை நிரப்புங்க, வல்லமை என தாங்கட்டும். அவரை அழைத்துக் கொண்டு மனிதரை பாருங்கள். மனிதர்கள் முகத்தை பார்க்கிற பொழுது உங்களுடைய கடவுள் முகத்தை அதற்கு முன்பாக பார்த்து விட்டு செல்லுங்கள். அந்த வாழ்வியல் செய்தியை தான் தோல்வடிகளார் தருகிறார். உங்களுக்கு நீங்க எந்த சூழலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்கிற செய்தி மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். அவர் உங்களுக்கு தருவார், அவர் உங்களுக்கு தருவார். நன்றி என்று சொல்லி வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. இந்த நாளிலே எந்த குழந்தைகளுக்காகலாம் சொல்லிக்கிறார்களோ, நீங்க நேற்றைய தினத்துல குடும்பத்தின் பெயரை அறிக்கைட்டது போல இன்றைக்கு கமெண்ட்ல யாரு பெயருக்காக சொல்லிக்கணுமோ அவங்க பெயரை, உங்க குழந்தைங்களோட பெயர்களை, எந்த குழந்தைகளுக்காக சிறப்பாக சொல்லிக்கணுமோ அவங்க பெயரை அறிக்கையிடுங்க. நிச்சயத்துல என்னுடைய மாலை ஆராதனை வந்த பிள்ளைகளுக்காக பெயர்கள் அறிக்கையிட்டு சொல்லிக்கிறேன். நன்றி அப்பா. தேவைகளுக்காக என்ன பெயர்களை எல்லாம் அறிக்கையிடுகிறார்களோ கொடுக்கிறேன். மூலமா எது வேண்டும் ஃபாதர் ஜெபம் பண்ணுங்க, ஃபாதர் எங்களுக்காக ஜெபிங்க என்று கேட்கிறார்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். ராஜா ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, இறைவா நீங்க கொடுங்க. ஓ வல்லவரே நல்லவரே நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்கள் கிருபையில ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்கள். என்னவெல்லாம் தேவைகளோ என்ன ஒன்றும் சுகமில்லை, மனதுல பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள், வாழ்வியல் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகள், குடும்ப சமாதானத்துல இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், என்ன தொழில் ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், சுமையில இருக்கிற பிள்ளைகள், வாரம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் அப்பாவுக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே பேர்ல அப்பா உங்கள் மேல ஒரு நம்பிக்கையில ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அவர் உங்களை வழி நடத்துகிறார். அவர் சொல்லுகிற செய்தி நான் தருகிறேன், மகிழ்ச்சியாய் அவர் தந்திருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு இருக்க ஒரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை யூடியூப் வழியாய் வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதேபோல உங்களுடைய தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சாமியின் பெயரிலே ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நல்லது நடக்கும். உண்மையான இறைவன் வெற்றியை கொடுக்கிறார். மகிழ்ச்சியாய் இருங்கள். இந்த நாளும் இனிய நாளே. நன்றி இறைவன்.